ஓம் கினீஸ்வரா போற்றி, ஓம் நவகரநரலை போற்றி. மீனராசினியர்களுக்கு வணக்கம். மீனராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் 25 வயசுலேருந்து 20 வரைக்கும் உங்கள்கிட்ட இணையாக இருக்கிறவங்க யார், என்ன கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர், ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண், என்ன தான் நம்ம பிறந்து நல்லபடியாக வளர்ந்து படித்து உத்தியோகத்தில் இருந்தாலுமே நமக்கு வருகின்ற பார்ட்னர் கணவனோ மனைவியோ நல்லபடியாக இருக்கணும், மனதுக்கு பிடித்தவங்களாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்களாக இருக்கணும், நம்ம விருப்பத்தை நிறைவேறவங்களாக இருக்கணும். அதுக்கடுத்து குழந்தை பிறக்கும், குழந்தைகளை வளர்ப்போம், நம்ம காலத்தை கழிப்போம். இது எல்லாத்துக்கும் உள்ளது தான். வயதான காலத்தில் ஓய்வு எடுப்போம். இருப்பினும் இந்த தம்பதியர்கள் 2 பேரும் சேர்ந்து திருமணமாகி தாம்பத்திய வாழ்க்கையில் பரிபூர்ண சந்தோஷத்தை அடையணும்னா அதுக்கு சில ராசிகள் மீன ராசிக்கு மேட்ச் ஆகணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதுபோக ஒவ்வொரு ராசியும் எப்படி கோஆர்டினேட் பண்ணோம், அந்த கிரகங்களோட அமைப்பையும் சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பயன்படும். தனுசு மீன ராசியில் திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் அனைவரும் இந்த வீடியோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சில சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இது உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை தான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்கிறதில் தான். இதற்கு சில பேரில் சில பிரச்சனைகள் இருக்கும். மனப்பிரச்சனை இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும், தாம்பத்திய உறவில் பிரச்சனை இருக்கும், சந்தோஷத்தில் பிரச்சனை இருக்கும், குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தனித்தனி டாபிக். அதை பற்றி நான் வருங்காலத்தில் வீடியோ போடுறேன். இது பொதுவாக மேட்சிங், சரியா? பொதுவான ஒரு மேட்சிங் தான். இந்த மேட்சிங் சரியாக வந்துட்டாலே மற்றதெல்லாம் ஓரளவு நியூட்ரல் ஆயிரும், சரியா? இந்த பொருத்தம் இருந்தாலே மற்றதெல்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ரைட் நேயர்களே, இப்போ மீன ராசிக்கு எடுத்துட்டோம்னா புதன் தான் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் உங்கள் ராசியில் கெட்டு போகக்கூடாது. உங்கள் ராசி கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஜாதக கட்டம் இருக்கும், அந்த ராசி கட்டத்தில் புதன் கெட்டு போகக்கூடாது. மீனராசினியர்கள் பொதுவாக தாம்பத்தியம் நல்லா இருக்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் வயசு ஆகுது, எனக்கு நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெருமாளை தான் அதிகமாக வணங்கணும், பெருமாள் கோவிலுக்கு அதிகமாக போகணும். பசுமாட்டுக்கு புதன்கிழமை தோறும் பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கணும். படிக்கிற மாணவர்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணணும். புஸ்தகத்தை படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நாசத்தும் புஸ்தகம் படிக்கணும். ஆன்மீக புஸ்தகம், பெருமாளுடைய கீர்த்தனங்கள், விஷ்ணு சகசரநாமத்தை படிக்கணும். இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், சரியா நேர்களே? 5 வளையிறது 50 வளையும். அதனால் நீங்கள் ஒரு 20 வயசு, ஒரு 18 வயசு கூட வச்சுக்கலாம். 18 வயசில் இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லா தகவலும் வருது. அதனால் படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு 20 வயசுக்குள்ளே நீங்கள் பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், சரியா நேர்களே? பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் சமாளிக்கிற சக்தியை பெருமாள் கொடுப்பார். அதன்படி பார்த்தோம்னா மீன ராசிக்கு முக்கியமான ராசிகள், திருமண வாழ்க்கையில் ஒத்து போகிற ராசிகள் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம். இந்த 4 ராசி நேயர்களும் உங்களுக்கு எப்பயுமே ஒத்து போவாங்க. 25லிருந்து 20 வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும் மீன ராசிக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பான பொருத்தமாக இருக்கிற ராசிகள் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம். இந்த ராசி நேயர்கள் மீன ராசிக்காரங்கள் உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, நல்ல இணக்கமாக இருப்பாங்க. அதனால் இந்த ராசியில் வர்றவங்களை நீங்கள் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணணும். நட்சத்திர பொருத்தங்க அடுத்து நான் அதை வேணால் வாய்ப்பு இருந்தால் கடைசியில் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. நட்சத்திர பொருத்தம் எப்படி இருக்கணும் அதையும் கடைசியாக சொல்கிறேன். வீடியோ முக்கியமாக இருங்க. அதுபோல் வீடியோ கடைசியில் சில முக்கியமான தகவல்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள தகவல்கள் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். மீன ராசியில் மற்றவங்க இருந்தாலும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பொதுவாக மீனராசினியர்கள் கடகராசினியரோட பார்ட்னர் பண்ணால் நல்லாயிருக்கும். கடகம் ஒரு பஞ்சமஸ்தானம், மீன ராசிக்கு 5ஆம் இடம், அதிர்ஷ்டம். பொதுவாக கடகம் மீனம் சேர்ந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், சரியா நேர்களே? புத்திர பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும், மனமும் உடலும் நல்லாயிருக்கும், மனதாலும் உடலாலும் ஒருங்கிணைச்சு போவீங்க. கடகம் ஒரு நீர் ராசி, மீனமும் ஒரு நீர் ராசி. அதனால் இது ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 2 ராசி ஒன்று சேரும்போது மனப்பூர்வமான அன்பு மற்றும் புரிதல் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும். ஸோ கடகராசினியர்கள் மீனராசி சம்மந்தப்படும் போது, இல்லைன்னா மீனராசி கடகராசி சம்மந்தப்போடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவங்க ஜனன ஜாதகத்தில் மீனத்துக்கும் கடகத்துக்கும் சனி பகவான் புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ மீனராசினியர்கள் கடகராசினியர்களை லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா காதலிக்கிறீங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் 2 பேர்த்துக்குமே சனி புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும், சரியா? சந்திரன், குரு, ராசிநாதன் 2 பேருமே உங்கள் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தோம்னா மீனராசி கடகராசி காம்பினேஷனில் சந்திரன், குரு, சனி, புதன்
சந்திரன் வந்து கடகராசிநாதன், குரு வந்து மீன ராசிக்கு ராசிநாதன். இவங்களும் வலுத்திருக்கணும். என்னதான் ராசிநாதன் வலுத்திருந்தால் தான் நம்ம அனைத்தையும் மனதாலும் உடலாலும் அனுபவிக்க முடியும். பொறுமையாக கேளுங்க, இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. சரியா? சட்டுப்பட்டுன்னு போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யலாம். முக்கியமான அமைப்பு. அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனியும் புதனும் நல்லா இருக்கணும். ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் சனி புதன் நல்லா இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். அதனால் இப்போ மீனராசினியர்கள் கடகராசினியர்கள் லைஃப் பார்ட்னர் இருந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து பொரிகடலை கொடுங்க. அதுபோக பெருமாள் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் போய்ட்டு வந்தீங்கன்னா கடகராசி மீனராசி வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? சார் ஆல்ரெடி நாங்கள் திருமணம் ஆயிடுச்சு, என் வீட்டுக்காரர் கடகராசி அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பொரிகடலை கொடுங்க. பொரிகடலைன்னா புட்டுக்கடலை இருக்குல்ல, அதை பொரியில் கலந்து கொஞ்சம் தூள் சக்கரை போட்டு மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா தின்றும். இல்லைன்னா பொரிகடலை உருண்டை வாங்கி கொடுக்கலாம். பொட்டுக்கடலை உருண்டை இருக்கும், இனிப்பில் இருக்கும், அதை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடகராசி வந்து காலப்புரட்சி சக்கரத்தில் மீனராசிக்கு பொருத்தமான ராசி, அன்பான பாசமான அதிர்ஷ்டமான ராசி, புத்திர சந்தானம் உள்ள ராசி. ஸோ கடகராசி மீனராசினியர்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கிறீங்க, கணவன் மணியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த வழிபாடை பண்ணிடுங்க. அதுபோல் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஏழை எளிய மனவருக்கு உதவி பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் வந்து அந்த பொருத்தத்தையும் சொல்கிறேன், அந்த பலனையும் கொஞ்சம் சொல்லிவிட்டு அது உண்டான பரிகார வழிபாடை சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு வந்து நேச்சுரலாக கரெக்டாக மேட்ச் ஆகி போயிட்டுருக்கோம், சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். அவங்க இதை பண்ணுங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமே சொல்கிறேன். முக்கியமான இந்த 4 ராசிக்கு சொல்லிவிட்டு மீன ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி மேட்சிங் இருக்கும், அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அதை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? வேத ஜோதிடத்தில் நான் பலன் சொல்லும்போது சில பேருக்கு அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், வெற்றி பெறலாம், பிரச்சனையை தீர்த்துக்கலாம். எப்படி நம்ம ஆஸ்பத்திரி போனோம்னா பொறுமையாக இருந்து டாக்டரை பார்க்குறோமோ அது போல தான் ராசி பலனும் கேட்கணும். சில பேர் கமர்ஷியலாக சொல்லுவாங்க, சந்தோஷமாக சொல்லுவாங்க, சில பேர் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் போதை ஜோதிடத்தில் நான் எப்போயுமே அந்த வேத சூடின்படி தான் சொல்லுவேன். பாரம்பரிய ஜோதிடத்தின்படி, அந்த ஜோதிட தத்துவத்தின்படி, கோள்களுடைய நிலையப்படி தான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே 100% நிற்கும், மேட்ச் ஆகும். அடுத்து விருச்சிக ராசி காலப்புரட்சி சக்கரத்தில் இது ரொம்ப முக்கியமானது. மீனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் நல்லா மேட்சிங் ஆகும். ரெண்டுமே நீர் ராசி தான். நல்ல ஒரு ஆழமான பாசம் இருக்கும், உண்மையான காதல், பிரியம், நேசம் எல்லாமே இருக்கும். இது ஒரு வலிமை பொருந்திய ராசியாகும். 2 பேரும் சேர்ந்து எதையுமே பேஸ் பண்ணுவாங்க. ஸோ மீனமும் விருச்சகமும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ராசி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்கு உண்டான குரு பகவானும் விருச்சிக ராசிக்கு உண்டான செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு மங்கள யோகம். இவங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வச்சு கும்பிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மீன ராசி விருச்சிக ராசி திருமணமாகி கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வச்சு கும்பிட்றது மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக இவங்க வந்து என்ன கோயிலுக்கு சார் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களும் சனிக்கிழமை வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம். சரியா? சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு வந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். போக முடியலன்னா வீட்டிலே பெருமாள் படத்தை, மகாலட்சுமி லட்சுமி நாராயண் படத்தை வச்சு கும்பிட்றது மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மீனம் விருச்சிகம் வந்து ஒரு நல்ல கூட்டணி. இந்த கூட்டணியில் திருமணம் அவர்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து இருக்கும். இவர்கள் காலம் கடந்து பேரு புகழ் அந்தஸ்து இருக்கும், புத்திர சந்தானம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. சரியா? குடும்பத்தில் பெரியவங்களுக்கு ஏற்றவங்களாக பெரியவங்களை மதித்து மரியாதையோடு நடத்துவாங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீனம் விருச்சிகங்கிறது நல்ல காம்பினேஷன். இந்த ராசியில் இருக்கிறவங்க லைஃப் பார்ட்னராக இருந்தாங்கன்னா 25 வயது முதல் இறுதி வரை இன்பமாக இருக்கலாம். இன்பத்தை தருபவர்கள் இவர்கள். நான் அப்படி தான் தம்மையில் போடுவேன். மீன ராசிக்கு 25 வயது முதல் இறுதி வரை இன்பத்தை தருபவர்கள் இவர்கள் தான். சரியா? இன்பத்தை தருபவர்கள் இவர்கள் தான். இன்பத்தை தருபவர்கள் இவர்கள் தான். இது ரொம்ப முக்கியங்க. 1000 தான் இருந்தாலும் கணவன் மனை உறவு தான் ரொம்ப. தாய்க்கு பின் தாரம், தகப்பன் பின் கணவன். இந்த தாரக மந்திரத்தின்படி மீன ராசிக்கு இவங்களாம் நல்லபடியாக மேட்ச் ஆவாங்க. அடுத்து கன்னி வந்து ரொம்ப முக்கியமான ராசிங்க. சமசப்த ராசி, எதிர் வீடு. மீன ராசிக்கு சமசப்தமாக ராசியாக வர்றதுனால வாழ்க்கை நல்லா இருக்கும், சீராக இருக்கும், சரியாக பேலன்ஸாக இருப்பீங்க. கன்னி வந்து மீனத்துக்காக ரொம்ப உதவும். ஸோ கன்னி ராசி வந்து நல்ல லைஃப் பார்ட்னர், இணக்கம், இன்டகிரேஷன், சொந்த பந்தம், நட்பு எல்லாத்துக்குமே வருவாங்க. சரியா? கன்னிராசினியர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. கன்னிராசிக்கு அப்படி பார்த்தோம்னா குரு புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். 2 பேர் ஜாதகத்தில் குரு புதன் வலுத்து இருந்தாங்கன்னா அந்த 2 பேர் ஜாதகம் ஜோடி நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து புதன்கிழமை தோறும் சிவனாலயத்துக்கு போகணும், குரு பகவானை கும்பிட்டு வரணும். புதன்கிழமை தோறும் சிவனாலயத்துக்கு போயிட்டு குரு பகவானை கும்பிட்டு வரணும்.
அதுபோக வந்து புதன்கிழமை தோறும் இவங்க வந்து ஏழை மாணவர்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணலாம். படிக்கிற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு சொல்லிக் கொடுக்குறவர், படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மீனராசி கன்னிராசி இயற்கையிலேயே ஒத்துப்போன ராசி, ஈர்ப்புள்ள ராசி, நேருக்கு நேர் உள்ளது, காந்தமும் இரும்பும் மாதிரி, சரியா, ரொம்ப அட்ராக்ஷனாக ஈடுபாடாக இருக்கும். ஸோ மீனராசிக்கு வந்து கன்னிராசி இயற்கையிலே ஒத்துப்போகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ரிஷபம் வந்து ஒரு நிலராசி, மீனம் வந்து ஒரு நீர் ராசி, இவங்களுக்கு இடையிலே நல்லா ஒத்துப்போகும். சரியா நேர்களே, மீனத்தின் ஸ்திரத்தன்மை வந்து ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மை, ரிஷபம் ஒரு ஸ்திர ராசி, மீனம் ஒரு உபயராசி. ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மை வந்து மீனத்துக்கு வந்து நல்ல இணக்கமான வாழ்க்கையை தருவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீனராசி எப்போயுமே ஒரு கனவு உலகில் இருப்பாங்க, சஞ்சாரத்தில் இருப்பாங்க, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மீனராசி பொதுவாகவே கனவு கற்பனை அதிகமாக இருக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கனவையும் கற்பனையும் நிஜமாக்குற தன்மை வந்து ரிஷபத்துக்கு உண்டு. சரியா, நிழல்கள் நிஜமாகின்றன சொல்கிற மாதிரி ரிஷபராசினியர்கள் வந்து மீனராசினியருடைய கற்பனையை கனவுகளை வந்து நிஜமாக்குவாங்க. சரியா, வாழ்க்கையை வந்து ருசித்து நல்லா வாழ்வாங்க. இவங்களுக்கு எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போகணும். சரியா, செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாளை கும்பிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதாவது மீனராசி ரிஷபராசி நேர்கள் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் நல்லா இருக்கணும். இவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு தோரம்பருப்பு சாதம் வைக்கணும். இது ஒவ்வொரு ராசிக்குமே இந்த பரிகாரம் மாறுபடும், அதை கவனமாக வச்சுக்கோங்க. சில பேருக்கு புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் மீனராசி, என் கணவன் ரிஷபராசி, எங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது, நான் ஒத்துமை இருந்தாலுமே சில நேரத்தில் சில பிரச்சனை இருக்கும், குடும்பம்னா சில பிரச்சனை இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி, சரியா, பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்காது. ஒரு கணவன் மணி திருமணமாகி வாழ்கிறாங்கன்னா இடையில பிரச்சனை வரத்தான் செய்யும். அது வந்து தற்காலிக பிரச்சனை, பிள்ளைகளுக்காக பிரச்சனை வரும், பணத்துக்காக பிரச்சனை வரும், வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக குடும்ப உறவுக்காக பிரச்சனை வரும். அதை பெருசுப்படுத்தக்கூடாது. ஆனால் அதே பிரச்சனை திருப்பி வருதுன்னா அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அப்படி திருப்பி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வழிபாடு பரிகாரம் சொல்வேன். அதுதான் ரொம்ப முக்கியம். வழிபாடு பரிகாரம் தான் நம்மளை வந்து வாழ்க்கையை சீராக்கும், நேராக்கும். இப்போ பொதுவாக வந்து மீனராசிக்கு வந்து ஒரு 4 ராசி சொல்லியிருக்கிறேன். இவங்க வந்து இயற்கையிலே அடாப்ட் ஆவாங்க. சரியா, பிரச்சனை முன்ன பின்ன இருந்தாலுமே காலத்தை கழிச்சிருவாங்க, இறுதி வரைக்கும் வருவாங்க அவங்க கூட. ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், இந்த 4 ராசி நேயர்களுமே மீனராசிக்கு மிக பொருத்தமானவர்கள். அவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருப்பாங்க. கணவன் மணி உறவுக்கு தான் சொல்கிறேன், மற்ற உறவுக்கு சொல்லலை. லைஃப் பார்ட்னர் உறவுக்கு மட்டும்தான். மற்ற உறவுலாம் நிறைய இருக்குது, அண்ணன் தம்பி, அக்கா, அம்மா, அப்பா, மாமே, மச்சான், அதுக்கெலாம் நான் வரல. இது வந்து நேரடியாக கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் 50-50, எனக்கு நான் உனக்கு நீ, இந்த சொல்கிற உறவு வந்து புருஷன் பொண்டாட்டி உறவு தான். ஸோ மீனராசிக்கு புருஷன் பொண்டாட்டி உறவில் வந்து நச்சுன்னு இருக்கிற 4 ராசி ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம். மற்ற ராசியில் நல்லா இருக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். பொறுமையாக இருங்க, வீடியோ முழுமையாக கேளுங்க. கடைசியில் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தத்தையும் சொல்லுவேன் நான். சரியா, நட்சத்திரத்தை பொறுத்தத்தையும் சொல்கிறேன், வீடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா பயன் அடையலாம். இப்போ மேசராசி, மேசம், மீனம். மீனம் வந்து எப்படின்னா, மேசம் வந்து மீனத்துக்காக கொஞ்சம் நல்லா குடும்பத்தில் பாடுபடும். ஆனால் மீனம் வந்து அந்த அளவுக்கு மேசத்தை கண்டுக்காது. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரும். மேசம் வந்து குடும்பத்துக்காக பாடுபடும், பணத்தை கொடுக்கும், கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுக்கும் மேசம் மீனத்துக்காக. ஆனால் மீனை வந்து மேசத்தை அந்தளவுக்கு கண்டுக்காது, செலவு பண்ணிகிட்டே இருக்கும், வர்ற பணத்தை வந்து செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கும். இந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். அதுபோக வந்து கணவன் மணி உறவில் வந்து கொஞ்சம் மேசம் வந்து என்ன பண்ணோம்னா, மீனமும் மேசமும் சேர்ந்துருச்சுன்னா மேசம் வந்து மீனத்தை கொஞ்சம் பகமை பாராட்டும். சரியா, கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனைக்கு போகும், கடனாளியாகும், எதனா சில பிரச்சனையை கண்டுக்கிறோம், சில பிரச்சனையோடு தான் வாழ்க்கை போகும். ஸோ மீனத்துக்கும் மேசத்துக்கும் சில நிபந்தனைக்கு உட்பட்ட உறவில் தான் இருக்கும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல், கடன் பிரச்சனை, எதிர்ப்பு, தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். மீனத்துக்கு முடியலன்னா மேசம் கண்டுக்காது, அப்படியே போட்டுட்டு போயிடும். சில பேர் பாருங்கள், மனைவிக்கு முடியலன்னா லீவ் போட்டு அப்படியே பக்கத்துலேருந்து பார்ப்பாங்க. சில பேர் என்னென்னு கேட்டுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. சில பேர் கேட்கக்கூட மாட்டாங்க, அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணும் இருக்குது, ஆணும் இருக்குது. அந்த அமைப்பில் வர்றவங்க தான் மேசராசினியர்கள். இதை ஒன்றும் மாற்ற முடியாது. இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னம்னா, இவங்க வந்து
மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணணும். சரியா? அந்த நாராயணியை வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 பெருமாள் மகாலட்சுமி கும்பிடணும். வீட்டில் வச்சு கும்பிடணும், இல்லை பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிடலாம். ஸோ வைஷ்ணவ வழிபாடு சிறப்பை தரும். பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு வலிப்பை தரும். ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த மேச ராசியை கல்யாணம் பண்ணின மீனராசினியர்கள் நல்லா இருப்பாங்க. சரியா நேர்களே? அடுத்து மிதுனம் பரவாயில்ல. சரியா? மிதுனம் வந்து சில விஷயத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக இருப்பாங்க வழியை. மற்றபடி மிதுனம் வந்து மீனராசிக்கு ஓரளவு மேட்சாக போயிடுவாங்க. இணக்கமாக இருப்பாங்க, ஆசபாசமாக இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஓரளவு குடும்ப நலனை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. என்ன தான் மனசுக்குள்ளே 1008 போராட்டம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. வெளி உலகத்துக்காக இவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி கூட நடிப்பாங்க. மிதுனமும் மீனமும் குடும்ப கௌரவம் கெட்டு போகக்கூடாது. சிலவர் பாருங்கள், வீட்டுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் வெளி உலகத்துக்கு நல்லா இருப்பாங்க. கணவன் மனைவி 4 இடத்துக்கு போகும்போது நறுக்குன்னு போயிட்டு வருவாங்க, நல்லா ட்ரெஸ் போட்டுக்குருவாங்க, திருமணம் கல்யாணம் விசேஷத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தனித்தனியாக படுத்துருப்பாங்க. சரியாக சேர மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சில பிரச்சனை இருக்கும், ஆனால் வெளி உலகத்துக்கு வந்து ஒரு கௌரவமாக இருப்பாங்க. இப்படி சில தம்பதிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இப்படி இருப்பாங்க. மிதுன ராசி மீனராசிக்கு இந்த அமைப்பு வரும். இவங்க யார் சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து வியாழக்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு பண்ணலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து சிம்மம், இது ஒரு பொருந்தாத கூட்டணி. சரியா? சிம்மம் மீனம் கான்ட்ராவர்ஷனாக இருக்கும். சரியா? எதுக்கும் மோனையாக இருக்கும், கான்ட்ராவர்ஷனாக இருக்கும். இவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா? நேரலை கவனமாக தான் இருக்கணும். இருப்பினும் இவங்க வந்து திருமண விஷயத்தில் குடும்பத்தில் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே பிரச்சனைன்னு விட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்ற நேரம் கண்டுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் தான் இவங்களுக்கு மனைவி ஞாபகமே வரும், இல்லைன்னா கணவன் ஞாபகமே வரும். சரியா? வீட்டுக்கு வந்தால் தான் லைஃப் பார்ட்னரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. நான் இந்த வீடியோவில் ஆணுக்கும் சொல்கிறேன், பெண்ணுக்கும் சொல்கிறேன். சரியா? ஆணுக்கு தான் சொல்லி நினைக்காதீங்க, பெண்ணுக்கும் சொல்கிறேன். சில பெண்கள் வேலைக்கு போவாங்க, சிம்ம ராசி சேர்ந்த பெண்களாக இருப்பாங்க, கணவன் மீன ராசியாக இருப்பார். இவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல புருஷனை மறந்துடுவாங்க டோட்டலாக. வீட்டுக்கு வந்தானா ஆமாம் புருஷனை ஒருத்தர் இருக்கான ஞாபகத்துக்கே வரும். அந்தளவுக்கு வேலை பார்ப்பாங்க இவங்க. இவ்வளோ தான். அந்தளவுக்கு வேலையில் ரொம்ப ஐக்கியமாயிருவாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கேயே 1008 பிரச்சனை இருக்கும். மேல் அதிகாரி கீழே அதிகாரி வந்த போனவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. புருஷனை டோட்டலாக மறந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஆமாம் இவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் என்னங்க அப்படிம்பாங்க. அப்படி என்னங்கன்னு சொல்கிறவங்க வந்து சிம்ம ராசியில் பிறந்த பெண்களாக இருக்கும். புருஷன் பாவம் மீன ராசியில் பிறந்து அவர் ஏதோ வேலைக்கு போய்ட்டு வந்து சுற்றிட்டு வந்து உட்காந்துருப்பார். ஸோ மீன ராசிக்கு சிம்ம ராசி இப்படி தான் உறவில் இருக்கும். அதுபோக வந்து இவங்க யார் சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து சனி பகவானை தான் வழிபாடு பண்ணணும். சரியா? புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஆஞ்சநேயர் வழக்கு போட்டு வந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர், ஐயப்பன் இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணலாம். ஐயப்பன் பெருமாள் கோவில் இருக்க மாட்டார், ஐயப்பனையும் வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு இவங்க சாப்பாடு கொடுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் கொடுத்தாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மீன ராசி சிம்ம ராசி ஏற்கனவே வந்து ஒரு ஒத்துப்போகாத ராசி. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக தான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான தீர்வு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் கணவன் மனைவிக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு நோய் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும். ஏதோ இருந்தாலுமே சொல்லுங்கள், நான் அதுக்கு உண்டான தீர்வை சொல்லுவேன். ராசியை வச்சு தான் சொல்லுவேன். இதில் லக்கணம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. லக்கணம் தசாபுத்திலாம் நடக்கும். இப்போ மீன ராசிக்கு தசாபுத்தி புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை இப்படி போகும். அதுக்கெல்லாம் பார்த்து சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். இது வந்து பொது வழியில் ஒரு கருத்து சொல்கிறேன், ராசியை மையப்படுத்தி சொல்கிறேன். உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உள்ள பலனை சொல்கிறேன். இதுதான் முக்கியம். மனதனுக்கு அன்றாடம் மாறுகிறது என்னது? உடலும் மனமும் தான். மனம் ஒரு நிலையில் இருக்காது, உடல் தளர்ச்சி ஆகிட்டே இருக்கும். 20 வயசில் இருக்கிற உடல் 40 வயசில் இருக்காது. அந்த உடல் சக்தி 40 வயசில் இருக்கிற உடல் சக்தி வந்து 60 வயசில் இருக்காது. 60 வயசில் இருக்குது 80 வயசில் இருக்காது. இதுதான் இயற்கை. இதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழணும். அதனால தான் ராசிக்கு பலனை சொல்கிறோம். ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக போகும். சரியா? லக்கணங்கிறது வந்து வேறு, லக்கணம் தசாபதிங்கிறது தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டான சாதக பாதங்களை சொல்கிறது. அடுத்து வந்து துலாம் செட் ஆகாது. துலாம் மீனம் வந்து செட் ஆகாத ராசி. இவங்க ஒரு பிரச்சனையாக தான் இருப்பாங்க. சரியா? இவங்க வந்து மேக்ஸிமம் வெளியூர் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டாலுமே தூரதேசத்துலாம் இருப்பாங்க. அந்தளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு தான் இருப்பாங்க. சரியா? அந்தளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. மீனம் துலாம் ராசி அந்தளவுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப சிரமம். சேர்ந்து வாழ்ந்தாலுமே குடும்பத்துக்குள்ளே 2 விதமாக இருப்பாங்க, 2 கோஷ்டியாக இருப்பாங்க.
இவங்க யார் சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து முருகப்பெருமானை தான் வழிபாடு பண்ணணும். சரியா, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம். திருச்செந்தூருக்கு போயிட்டு செந்திலாண்டவரை கும்பிட்டு அங்கே உள்ளுக்கு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாளை கும்பிட்டு வந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் கோயிலே உள்ள பெருமாளுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது. சரியா, அங்கே ஒரு மலை மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு முன்னாடி. சரியா, ஒரு குன்று மாதிரி இருக்கும். அங்கே உள்ளே போய் கும்பிடணும், கேட்டு போகணும். நிறைய பேர் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி வந்துடுவாங்க. திருச்செந்தூர் கோயிலே ஒரு பெருமாள் இருக்கிறாரு. சரியா, அந்த பெருமாளை கும்பிட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இவங்க என்ன பண்ணலாம்னா, புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு துவரம்பருப்பு சாதம் கொடுக்கலாம். அடுத்து வந்து தனுசு ஓரளவு நல்ல ராசி தான். சரி, இணக்கமாக இருப்பாங்க, ஆனால் காரிய ரீதியாக இருப்பாங்க. தனுசு மீனம் சேர்ந்துருச்சுன்னா வச்சுன்னா இவங்க காரிய ரீதியாக இருப்பாங்க. தனக்கு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா கணவன் மணி ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. இவங்க மேக்ஸிமம் குடும்பத்துக்காகவும் தொழில் ரீதியாக இருப்பாங்க. வியாபாரம், தொழில், பிஸ்னஸ் ரீதியாக ஒன்றா இருப்பாங்க. நிறைய பேர் குடும்பத்தை பாருங்கள், கணவன் மணி வந்து கடையிலேயே கிடப்பாங்க. பிள்ளை குட்டியை பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய சுகத்தை பார்க்க மாட்டாங்க. கடை, வியாபாரம், பிஸ்னஸ்ன்னு இருப்பாங்க. சரியா, 2 பேருமே கடையில் இருப்பாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கடையில் இருப்பாங்க, இல்லை 2 பேருமே பிஸ்னஸில் இருப்பாங்க. கணவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் இருந்தாருன்னா மனைவி வந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கும். அந்த கம்பெனியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும். இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அப்படி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுசரித்து போவாங்க. இன்டெகிரேஷன் இருக்கும், எல்லாத்தையும் அனுசரிப்பாங்க. பட் இவங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி சந்தோஷப்பட மாட்டாங்க, தனக்குன்னு டைம் ஒதுக்க மாட்டாங்க. அந்த பிஸ்னஸ் மென்டாலிட்டிலே இருப்பாங்க. பட் வாட்டர் மேபி இந்த தனுசு வந்து மீனராசிக்கு ஓரளவு பொருந்தி போயிடும். இந்த காலத்துக்கு அதான முக்கியம். இந்த காலத்தில் பணம் தான் வேணும். பணம் இருந்தால் எல்லாமே சரி கட்டுப்படும். ஸோ தனுசு மீனை வந்து பொருளாதார நிலையில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணி கொடி கட்டி பறப்பாங்க. இவங்க யாரை சார் வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா, இவங்க பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும். பெருமாளை தான் ரொம்ப முக்கியமானவர். இவங்க வந்து வீட்டில் எப்போயுமே பெருமாள் படத்தை டெய்லி பார்க்கணும். வேலை வெட்டிக்கு போகும்போது குடும்பத்தில் பெருமாளை நினச்சிக்கிட்டு பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பெருமாளையே நினச்சிட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் பெருமைப்படுவார்கள். அவனுடைய நாமத்தை சொல்லணும், பெருமாளுடைய நாமத்தை, அந்த கோவிந்த நாம சங்கீதத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மிகச்சிறப்படைவார்கள். மீனம் தனுசு ராசி நேயர்கள், கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள். அடுத்து மகரம் மீனத்துக்கு மகரம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். மீனராசிக்காரங்களுக்கு மகரம் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் கொடுப்பாங்க, ப்ராஃபிட் பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. மீனராசிக்காக நல்லா உழைப்பாங்க. ஆனால் மகரத்துக்கு மீன் அந்த அளவுக்கு ஒத்து போகாது. சரியா, கொஞ்சம் ஜாடா காட்டும். ஜாடானா என்ன, கொஞ்சம் மறையும், அப்படி இப்படின்னு சிலிப்புக்கிறோம். ஒரு நேர்வாளிக்கு வராது, சீராக நேராக வராது. இருப்பினும் இவங்க வந்து அம்பாள் வழிபாடு பண்ணணும். அம்பாள் வழிபாடு பண்ணாங்கன்னா அனைத்தும் வசப்படுகிறது. சரியா, திங்கட்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு பண்ணணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்க உறவு முறை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இவங்க மீனம் மகரம் லைஃப் பார்ட்னராக இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னா இவங்க உறவு எப்படி இருக்கும்னா, இவங்க காலத்தை தாண்டி இவங்க பேர் பேசப்படும். பேரம்பேத்தி அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இவங்களை பேசுவாங்க. அந்த அளவுக்கு சில காரியங்களை செஞ்சுட்டு போவாங்க. கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவாங்க. தான தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுவாங்க. இந்த மீனம் மகரம் 2 சேர்ந்துச்சுன்னா தான தர்மம் காரியங்களை நிறைய பண்ணுவாங்க. இவங்க காலம் தாண்டி இவங்க பேர் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல கூட்டணி தான். ஆனால் மகரம் வந்து மீனத்துக்கு விசுவாசமாக இருக்கும், மீனை வந்து மகரத்துக்கு கொஞ்சம் ஜகா வாங்கும். மற்றபடி காலம் ஓடும். சரியா நேயர்களே, இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அம்பாள் வழிபாடு பண்ணணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாளுடைய நாமத்தையும் சொல்லலாம். பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்க திருமண உறவு கணவனோ மனைவியோ நல்லா இருக்கணும்னா பெருமாளை நல்லா கும்பிடணும். பெருமாள் வழிபாடு உங்கள் இணக்கத்தை அதிகப்படுத்தும். சரியா, அடுத்து வந்து கும்பம் வந்து அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. சரியா, கும்பம் அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. மொத்தம் மீனராசிக்கு 3 ராசி அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. சிம்மம், துலாம், கும்பம் இந்த 3 ராசி நேயர்களுமே அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. கும்பமும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை கண்டுக்காமல் போகிறது இப்படி தான் இருக்கும். இருப்பினும் கும்பம் வந்து மீனத்துக்கு கொஞ்சம் நயந்து போகும். கும்பம் வந்து மீனத்துக்கு குடும்பத்துக்கு ஒத்து போகும். குடும்ப வாழ்க்கைக்கு கும்பராசினியர்கள் ஓரளவு மீனராசிக்கிட்ட ஒத்து போவாங்க. ஆனால் மீனை வந்து கும்பத்தை கண்டுக்காது. கும்பத்தை வந்து கொஞ்சம் எட்டி தான் இருக்கும், கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருக்கும், எடுத்தெறிஞ்சு பேசும், விட்டு கொடுத்து பேசும். ஆனால் என்ன இருந்தாலுமே கும்பம் வந்து குடும்பத்துக்காக உள்ளே விழுந்து, சரி என் புருஷன் மீனராசிக்காரனாக இருக்கான்னு என்ன பண்ண முடியும், என் புருஷனையும் பார்க்கணும், மாமியாலையும் பார்க்கணும், மச்சானிகளையும் பார்க்கணும் அப்படின்ட்டு குடும்பத்துக்காக தானே அடிக்ட் ஆகிக்கிறோம். சரியா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இருந்துக்குருவாங்க. மீனம் வந்து திருமண வாழ்க்கையில் விழுந்து கவனிக்கும். கும்பம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. சரி ஏதோ வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு டச்சில் தான் வாழும். ஏதோ கட்டிக்கிட்டேன் பிள்ளை பற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் போக வழியே பரிபூர்ணமாக தன்னை ஐக்கியப்படுத்திக்காது. சந்தோஷத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக்காது. தாம்பத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக்க மாட்டாங்க கும்பராசினியர்கள். இருப்பினும் குடும்ப கௌரவத்தை விட மாட்டாங்க. புருஷனுடைய குடும்ப கௌரவத்தை விட மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா இருப்பாங்க.
இவங்களும் சிவனை வழிபாடு பண்ணணும். சரியா? சிவனை வழிபாடு பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி சிவனை வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீன ராசி மீன லக்கணம், ஏக ராசி ஏக லக்கணம் நல்லாயிருக்கும். ஆனால் நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். சரியா? ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணுறது நட்சத்திரம் பார்க்கணும். சில நட்சத்திரங்கள் ஒத்து போகாது, அந்த நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஏன்னா தசாபுத்தி ஒரே மாதிரி வரும். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா தசாபுத்தி அடுத்தடுத்து ஒரே மாதிரி வரும். அதனால் லக்கணம் மாறுபடணும். சரியா? ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணாலும் லக்கணம் மாறுபடணும். ரைட் நேர்களே, இப்போ இந்த வீடியோ இறுதி நிலைமைக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த நட்சத்திரத்தை பொறுத்ததையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்க எந்தெந்த சாமியை கும்பிடணும் அதை நான் இப்போ இந்த வீடியோவில் அடுத்து சொல்கிறேன். மீன ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மேச ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. ரிஷப ராசி முருகப்பெருமான் வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. மிதுன ராசி தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் குரு பகவானுடைய வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. குரு பகவானை கும்பிடுங்க, தஷ்டாமிரத்தை கும்பிடுங்க மிதுன ராசிக்காரர்கள். அடுத்து கடக ராசி நேயர்கள் சனி பகவானை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம், 18ஆம் படி கற்பனசாமியை கும்பிடலாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க அவங்களும் ஐயப்பன், ஆஞ்சநேயர், 18ஆம் படி கற்பனசாமியை கும்பிடலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள், அது மீன ராசிக்கு லைஃப் பார்ட்னராக கன்னி ராசி வந்துச்சுன்னா குருவை தான் கும்பிடணும், இல்லைன்னா தட்சாமிரத்தை கும்பிடணும். துலாம் ராசி முருகப்பெருமானை கும்பிடணும். விருச்சிக ராசி மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமியை கும்பிடணும். தனுசு ராசி பெருமாளை கும்பிடணும். மகர ராசி அம்பாளை கும்பிடணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன் அம்மனை கும்பிடணும். கும்பராசி சிவனை கும்பிடணும். சரியா? மீன ராசி புதனை கும்பிடணும். ஏக ராசியில் பிறந்தவர்கள். இப்போ எதுக்கு இந்த ஒவ்வொரு தெய்வத்தை தனித்தனியாக சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் எப்படியும் ஒரு ராசியில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. சரியா? அந்த கல்யாண உறவு, திருமண உறவு இது வரைக்கும் இன்பமாக இருக்கணும்னா இந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடணும். தனிப்பட்ட முறையில் அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நினச்சி கும்பிடணும். ஒவ்வொருத்தருக்கும் 3 தெய்வம் இருக்கும். இஷ்ட தெய்வம், குல தெய்வம், காவல் தெய்வம். இந்த இஷ்ட தெய்வத்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நான் என் லைஃப் பார்ட்னர், என் கணவனோ மனைவியோட நல்லா இருக்கணும், அவர் எனக்கு வாழ்நாள் முழுக்க நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும். அதை தான் வருஷப்படுத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்குமே நான் சொல்லியிருக்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் மீன ராசி, என் புருஷன் சிம்ம ராசி, நான் எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்லுவேன். பிரச்சனை இருந்து சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்லுவேன். சரியா? இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். ரைட் நேர்களே, இப்போ இந்த நட்சத்திர பொருத்தத்தை சொல்லிடுறேன். நட்சத்திர பொருத்தங்கிறது இனிமேல் ஒன்றும் திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, வாழ்ந்தான் ஆகணும். இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நட்சத்திர பொருத்தத்தை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் சொல்கிறேன், ஆணுக்கும் சொல்கிறேன், பெண்ணுக்கும் சொல்கிறேன். பொதுவாக நட்சத்திர பொருத்தங்கிறது பெண்ணுக்கு தான் பார்ப்பாங்க, ஆணுக்கெல்லாம் பார்க்குறது கிடையாது. சரியா? பெண் நட்சத்திரத்தை வச்சு தான் ஆண் நட்சத்திரத்தை மேட்ச் பண்ணணும். ஜோதிடர் அப்படி தான் பார்ப்பாங்க. சரியா? நான் அதனால் பெண் நட்சத்திரத்துக்கே சொல்கிறேன், நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் தான் இருக்குது மீனராசியில். பூரட்டாதிக்கு பொருந்தாத நட்சத்திரத்தை சொல்கிறேன், அடுத்து பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரத்தை சொல்கிறேன். சரியா? பூரட்டாதி பொருந்தாத நட்சத்திரங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, போராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொருந்தாது. சரியா? பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு தான் சொல்கிறேன் நான். சரியா? பெண்ணுக்கு இது பொருந்தாது. ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, போராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி பூராட்டாதியில் பிறந்த பெண்ணுக்கு இந்த நட்சத்திரம்லாம் மேட்ச் ஆகாது. கணவன் அந்த நட்சத்திரத்தை பிறந்தானா அந்த அளவுக்கு மேட்ச் ஆக மாட்டான். சரி, இப்போ ஆணுக்கு சொல்கிறேன். ஆணுக்கு இப்போ ஆண் பூரட்டாதி பெண்ணுக்கு மேட்சாகிற ஆண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். இது ஆணுக்கு சொல்கிறேன். அந்த ஆண் பூசத்தில் பிறந்திருந்தால் மேட்ச் ஆகும். பூசம், மகம், உத்திரம், சித்திரை, அனுசம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அசுபதி, கிருத்திகை, மிருகசிரிசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் வேறு ராசி ஆணுக்கு பூரட்டாதி பெண் ஒத்து போவா. சரியா? இப்போ 2 விதத்துக்குமே சொல்லிட்டேன். பெண்ணுக்கு பொருந்தாத ஆண் நட்சத்திரத்தை சொல்லிட்டேன். வேறு ராசியில் பிறந்த ஆண்கள் பூரட்டாதியில் ஒத்து போவாங்க. அப்போ சில பேர் கேட்பாங்க, சார் நான் பூரட்டாதி ஆண், எனக்கு எந்த நட்சத்திரத்தை சார் ஒத்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. சரியா? பூரட்டாதியிலே நான் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் வேறு ராசியில் உள்ள சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஒத்து போகுமா ஒத்து போகாதா அப்படி பார்த்தோம்னா அதுதான் இந்த பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரங்கள். நான் பூரட்டாதியில் ஆணாக பிறந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மற்ற ராசியில் பொருந்தி போகக்கூடிய பெண் நட்சத்திரம் பார்த்தோம்னா
பூசம், மகம், உத்திரம், சித்திரை, அனுசம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அசுபதி, கிருத்திகை, மிருகசீரிசம். இந்த பெண்கள்லாம் ஒத்துப்போகும். சரியா? பூரட்டாதி ஆணுக்கு. சரியா? அப்போ 2 விதமாக சொல்லியிருக்கிறேன். பூரட்டாதி பெண்ணுக்கு பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள், பூரட்டாதி ஆணுக்கு பொருந்திய பெண் நட்சத்திரங்கள் அப்படி சொல்லியிருக்கிறேன். இதை மறுபடியும் சொல்கிறேன், மற்ற நட்சத்திரத்துக்கு பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ பூரட்டாதி பெண்ணுக்கு பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள் ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, போராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி. இப்போ பூரட்டாதி ஆணுக்கு பொருத்தமுள்ள பெண் நட்சத்திரங்கள் பூசம், மகம், உத்திரம், சித்திரை, அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அசுபதி, மிருகசீரிசம். இது சில பேருக்கு மைண்டில் உடனே டக்குன்னு ஏறிடும், சில பேருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், கண்ணை கட்டி காட்டி விட்ட மாதிரி இருக்கும். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா? ஆனால் ஆணா பெண்ணான்னு கேட்கணும். சரியா? சார் நான் பூரட்டாதி ஆண், எனக்கு புரிந்து வரக்கூடிய பெண் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்கணும். சார் நான் பூரட்டாதி பெண், எனக்கு புரிந்து பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரம் என்ன அப்படி கேட்கணும். மொட்டையாக பூரட்டாதின்னு கேட்கக்கூடாது, ஆணா பெண்ணான்னு கேட்கணும். சரியா? ஓகே. அடுத்து வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி பெண்ணுக்கு சொல்கிறேன். மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி பெண்ணுக்கு புரிந்து வரக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் மகம், உத்திரம், சித்திரை, மூலம், அவிட்டம், அசுபதி, கிருத்திகை, மிருகசீரிசம். இது வந்து பெண்ணுக்கு. உத்திரட்டாதி ஆணுக்கு புரிந்து வரக்கூடிய பெண் நட்சத்திரங்கள் ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, கேட்டை, போராடம், திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை. இந்த நட்சத்திர பெண்கள்லாம் ஒத்து வருவாங்க உத்திரட்டாதி ஆணுக்கு. அடுத்து ரேவதி நட்சத்திர பெண். ரேவதி நட்சத்திர பெண்ணுக்கு பொருத்தம் வரக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் பூரம், அஸ்தம், சுவாதி, போராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதிரை. இந்த ஆண்கள்லாம் மேட்ச் ஆவாங்க. நான் ரேவதியில் ஆண் சார், எனக்கு எந்த நட்சத்திரம் பெண்கள் மேட்ச் ஆகும் அப்படி பார்த்தோம்னா மகம், உத்திரம், சித்திரை, விஷாகம், மூலம், உத்திராடம், அவிட்டம், போரட்டாதி, அசுபதி, கிருத்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம். சொல்லியாச்சுங்க. ஆணுக்கு சொல்லியாச்சு, பெண்ணுக்கு சொல்லியாச்சு. ஓகே. இதுதான் நட்சத்திர பொருத்தம். இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க அவங்க. பொதுவாக நட்சத்திர பொருத்தம் இருந்துச்சுன்னா அந்த தசா புத்தி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நட்சத்திர பொருத்தங்கிறது தசா புத்திக்கு தான். அந்த தசா புத்தி நல்லாயிருக்கும். சரியா? அவங்களுக்கு நடக்கிற அந்த சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசையெல்லாம் ஓரளவு இந்த நட்சத்திரத்தின்படி தான் நடக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு மீனராசிக்கு பொதுவான இணக்கமான ராசி என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லியிருக்கிறேன். அதுபோக மற்ற ராசியும் சொல்லியிருக்கிறேன். முக்கியமான ராசி 4 ராசி: ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம். அதுபோக மற்ற 8 ராசிக்கு உண்டான அந்த உறவு முறையை சொல்லியிருக்கிறேன், பலன்களை சொல்லியிருக்கிறேன், அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லியிருக்கிறேன். அதுபோல் நட்சத்திர பொருத்தத்தையும் சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் பிறந்த பெண்களுக்கும் மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். சரியா? தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ நீங்கள் லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கலாம். சரியா? திருமணம் ஆனவர்கள், ஆகாதவர்கள், காதலிப்பவர்கள் யாராக வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைனா நான் வந்து இந்த லைஃப் பார்ட்னராக இருக்கேன், கெட் டுகெதராக இருக்க போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் கெட் டுகெதராக இருக்கிறாங்க. திருமணமாகி வாழ்க்கையில் இதாகிருச்சு, விரக்தி ஆகிருச்சு. ஒரு 50 வயசுக்கு மேலே நிறைய பேர் கெட் டுகெதராக இருக்காங்க. ஏன்னா நமக்குன்னு வாழ்க்கை துணை ஒன்று வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைஃப் பார்ட்னராக வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிறவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? ஏன்னா அவரும் கடைசி வரைக்கும் வரணும்ல. அதனால் எப்படி இருந்தாலும் சரி, இணக்கம் என்ற வார்த்தைக்கு இவங்க வந்து உறுதுணையாக இருப்பாங்க என்ற நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன் மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இணைந்து வாழுங்கள். சரியா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழுங்கள். எந்த வயதாக இருந்தாலுமே இந்த தம்பதியர்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.